பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்கள், அந்த வார்த்தையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில தோல்விகளோ பாரமான சூழ்நிலைகளோ இதுவரைக்கும் உங்களை வேதனைப்படுத்தின எதுவுமே இனி உங்களை மேற்கொள்ளாமல் கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். ஹல்லேலூயா. அன்னாள் என்ற ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடி காணப்பட்ட சூழ்நிலையிலே அவள் தன் சொந்த குடும்பத்தால் மனமடிவாக்கப்பட்ட நிலைமையிலே அவள் துக்கமாய் அழுது கொண்டு சாப்பிடாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே அவள் எழுந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து அழுது விண்ணப்பம் பண்ணுகிறாள். சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள், போராட்டங்களை பார்க்காதிருங்கள், பிரச்சனைகளை, தடைகளை, தாமதங்களை பார்க்காதிருங்கள். அதன் நடுவிலிருந்து எழுந்து தேவனை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. 121ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம் கண்களை பிரச்சனைகளுக்கு அல்ல, பிரச்சனைகளை தாண்டி கர்த்தர், பிரச்சனைகளை மாற்றுகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்களை ஏறெடுங்கள். அந்நாள் எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போயிருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் தேவனிடத்திலிருந்து நிச்சயமாக ஒரு இந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வேன் என்ற வைராக்கியத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாள். தன் இருதயத்தை ஊற்றி தன்னுடைய முழு பாரத்தையும் கொட்டி வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறவளாய் மாறினாள். உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவா இருந்தாலும் கலங்காதிருங்கள், அதிகமாய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பியுங்கள். ஆரம்பத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், மனமுடைந்து போயிருக்கலாம், கண்ணீரின் பாதையிலே போய்கொண்டிருக்கலாம், எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம், எந்த பக்கத்திலும் உங்களுக்கு விரோதங்கள், உங்களை குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலைகளுக்குள் போய்கொண்டிருக்கலாம். சொந்த குடும்பமாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வெகு நேர விண்ணப்பம் ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு வரும். அந்நாளை குறித்து தேவன் வைத்த திட்டம் நிறைவேறுதலுக்கான விண்ணப்பம் வெளிப்பட்டது. உங்களை குறித்த, குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த, உங்களுடைய சந்ததிகளை குறித்த திட்டம் வெளிப்படுகிற காலம் வந்துவிட்டது. நீங்கள் அதிக நேரம் விண்ணப்பம் பண்ணுங்கள், கர்த்தர் பதில் கொடுக்கிறார். சமாதானத்தோடு போ என்று. இத்தனை காலம் இல்லாத ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள், விடுதலை பார்க்க போகிறீர்கள். புது வழிகளிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார், காரியங்களை வாய்க்க பண்ண போகிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் அந்நாளுக்கு செய்தபடியே உங்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை கேட்டுக்கொண்டபடியே, விண்ணப்பம் பண்ணினபடியே செய்து உங்களை சாட்சியை நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலே மனம் சோர்ந்திருக்கிற எத்தனையோ தாமதங்களை, எத்தனையோ காலங்கள், எந்த காரியம் வாய்க்காதபடி, எந்த பக்கம் திருவன் தடைகளை, விரோதங்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களையே சந்தித்து மனமடிவாக்கப்பட்டு காயங்களோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இப்பொழுது சந்திப்பீராக. ஒவ்வொருவரும் அந்த பிரச்சனையிலிருந்து எழுந்து உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்யும். விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கண்ணீரை காண்கிறவரே, ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கு கட்டளையிட்டு
இவர் குடும்பம், சந்ததி, பிள்ளைகள், சந்ததியின் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படி ஒரு அற்புதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். விண்ணப்பத்தின்படி நீர் கட்டளையிடுகிறவர் என்பதை இப்பொழுது விசுவாசிக்கட்டும். வேலை காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, சகலத்திலும் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கிருபை மறைத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார். விசுவாசமாய் இருங்கள்.